Welcome to J. Raujit Talkies, and where stories hit harder than beats, cinema, culture, and real talk. No filters, no fakery. Any book and biasa. இது உண்மையான vibe. டைனோசர்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவற்றின் பிரம்மாண்ட உருவமும் வேட்டையாடும் குணமும் தான். ஆனால் இந்த ராட்சத உயிரினங்கள் எப்படி தங்களது அடுத்த தலைமுறையை உருவாக்கின, அவை முட்டையிடும் இடங்கள் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் மேசே என்ற இடத்தில் சுமார் 7 கோடி ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் மறைந்திருந்த நூற்றுக்கணக்கான டைனோசர் முட்டைகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது வெறும் ஒரு கண்டுபிடிப்பு அல்ல, இது ஒரு டைனோசர் பிரசவ வார்டு. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே என்ன நடந்தது? தெற்கு பிரான்சில் உள்ள ஹேரோ மாகாணத்தில் அமைந்துள்ள மேச பகுதி இன்று உலகிலேயே டைனோசர் முட்டைகள் அதிகம் கிடைக்கும் இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. முதலில் 1996 அலைன் கேபட் என்பவரால் தற்செயலாக இந்த இடம் கண்டறியப்பட்டது. விஞ்ஞானிகள் இங்கே ஆய்வு செய்த போது அதிர்ந்து போனார்கள். சுமார் 15 சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த தளத்தில் நூற்றுக்கணக்கான முட்டைகள் மற்றும் முழுமையான கூடுகள் கண்டறியப்பட்டன. இது வெறும் ஒரு தளம் மட்டுமல்ல, சுமார் 1 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு வகை டைனோசர்கள் இங்கே வந்து முட்டையிட்டு சென்றதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஏன் டைனோசர்கள் மேச பகுதியை தேர்ந்தெடுத்தன? 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி ஒரு இஸ்மஸ் எனப்படும் நிலப்பகுதியாக இருந்தது. இப்போது இருக்கும் ஆல்ப்ஸ் மலைகளோ அல்லது மத்திய தரை கடலோ அப்போது கிடையாது. இங்குள்ள மென்மையான களிமண் மற்றும் ஆற்றுப்படுகைகள் முட்டைகளை இடுவதற்கும் அவை பாதுகாப்பாக புதைவதற்கும் ஏற்ற இடமாக இருந்துள்ளது. இங்கே கண்டறியப்பட்ட கூடுகளில் முட்டைகள் ஒரு நேர்த்தியான வரிசையில் அடுக்கப்பட்டுள்ளன. சில கூடுகளில் 5 முதல் 10 முட்டைகள் வரை ஒன்றாக கிடைத்துள்ளன. இது டைனோசர்கள் தங்களது முட்டைகளை எவ்வளவு கவனமாக பாதுகாத்தன என்பதை காட்டுகிறது. இங்கே கிடைத்த முட்டைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. டிட்டானோசார்ஸ் 30 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட பிரம்மாண்டமான வட்ட வடிவ முட்டைகள். இவை நீண்ட கழுத்து கொண்ட தாவர உண்ணி டைனோசர்களுடையவை. பிரிஸ்மட்டோலிதஸ் கபோத்தி இதுதான் உலகிலேயே கண்டறியப்பட்ட மிகச்சிறிய மாமிச உண்ணி டைனோசர் முட்டை. இதன் நீளம் வெறும் 7 சென்டிமீட்டர் தான். ஆங்கிலோசாரஸ் முட்டைகளுடன் சேர்த்து இங்கே 3 மீட்டர் நீளம் கொண்ட ஆங்கிலோசரஸ் வகை டைனோசரின் முழுமையான எலும்புக்கூடும் கண்டறியப்பட்டது. இந்த முட்டைகளின் ஓடுகளை மைக்ரோஸ்கோப் மூலம் ஆய்வு செய்த போது அவை நவீன பறவைகளின் முட்டைகளை விட அதிக துளைகளை கொண்டிருந்தது தெரிந்தது. இதன் மூலம் டைனோசர்கள் தங்கள் முட்டைகளை மணலுக்கு அடியில் புதைத்து வைத்து அடைகாத்தன என்பது உறுதியாகியுள்ளது. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி உயிர்கள் துடித்துக் கொண்டிருந்த ஒரு இடமாக இருந்தது. ஆனால் சுமார் 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த பிரம்மாண்ட விண்கல் மோதலுக்கு பிறகு அனைத்தும் மாறியது. இங்கே கிடைத்த பல முட்டைகள் இன்னும் பொறிக்கப்படாமலேயே பாறைகளாக மாறியுள்ளன. சில முட்டைகள் விரிசல் அடைந்த நிலையில் உள்ளன. இது முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததற்கான அடையாளம். ஆனால் பல முட்டைகள் அப்படியே புதைந்து போனது ஏதோ ஒரு திடீர் இயற்கை சீற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது. இன்று இந்த பகுதி ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேச பகுதியில் கண்டறியப்பட்ட இந்த நூற்றுக்கணக்கான முட்டைகள் டைனோசர்களின் வாழ்க்கை முறையை நாம் புரிந்து கொள்ள ஒரு ஜன்னலாக செயல்படுகின்றன. 7 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நம் கைகளில் அந்த முட்டைகள் கிடைப்பது ஒரு அதிசயம் அல்லவா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பிரான்சில் உள்ள இந்த டைனோசர் பூங்காவிற்கு செல்வீர்களா? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.